ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபை கேட்டான். இது 3வது. யாக்கோபு லாபானிடத்தில் வேலை செய்ய போகிறான். ஆனா 3வது ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? லாபானின் புத்திரர் சொல்றாங்க, என் தகப்பனுடையதை எல்லாம் யார் எடுத்துக்கொண்டா? ஆனால் அப்படி அவன் எடுக்கவில்லை. அவன் வேலை செஞ்சிருக்கிறான். 20 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான்? வேலை பண்ணியிருக்கிறான். வேலை பண்ணது மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டானது மட்டும்தான் கிடைச்சிச்சு. அவனுக்கு கிடைச்சிச்சு. அவன் என்ன கூலி வேலை செய்தானோ அதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். என்ன லாபானுக்கு கொடுத்ததை விட கர்த்தர் இவனுக்கு அதிகமாக கொடுத்தார். அதை பார்க்கும்போது லாபானுக்கு என்ன தோணுது? நம்மளது எல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான்? இது 3வது ஆசீர்வாதம். முதல்ல உள்ளது சகோதரனுடையது, 2வது தாய் பெற்றுக் கொடுத்தது, 3வது மாமனுடையது. மாமாவுடைய ஆசீர்வாதம் யாருன்னா சிரியா தேசத்துக்காரன், புறஜாதியாருடைய ஆசீர்வாதம். இந்த புறஜாதியாரோட ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் கர்த்தர் நம்மளை அங்கே என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை பார்க்கும்போது நம்ம கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம மேலே என்ன வரும்? ஒரு பொறாமை ஒன்று வரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்து பாருங்க, யோசேப்பு காலத்துலேருந்து இது நடக்கும், யாக்கோபு காலத்துலேருந்து நடக்கும். நம்மளை இவங்க ஒன்றும் இல்லாமல் விரட்டி விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க நம்மளோட மேலே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே வருவார், ஆசீர்வதிச்சிட்டே வருவார். இதை எப்படியாவது நம்மகிட்ட இருந்து எடுக்கணும்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும்? முயற்சி பண்ணும். இந்த நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் கைக்கு போகாமல் நம் கைக்கு வாங்கி கொடுப்பார். இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியன்னா, 20 வருஷமா அவங்ககிட்ட பேசாமல் இருந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியம் அவனை பார்த்து சொல்லுவார் பாருங்க. 11வது வசனம், 31-11 வாசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். லிட்டரலா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி. 20 வருஷம் அங்கே வேலை செஞ்சிருக்கிறான். கர்த்தர் அந்த 20 வருஷத்துல இப்ப சொல்றாரு, நீ போதும், என்ன செஞ்ச? வேலை செஞ்சது போதும், புறப்பட்டு போ. ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாமே உன்னை சுத்தி லாபான் செய்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ வேலை செய்கிற இடத்துல நம்ம புறஜாதியார்ட்ட இருக்கும்போது நாம உண்மை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை சுத்தி அவர்கள் செய்கிற காரியங்களை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கூட வேலை செய்யறவங்க, மேல் அதிகாரி, நம்ம கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேபிள்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நமக்கு செய்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், ஊழியத்தின் பாதையில இருக்கட்டும், நீங்க உண்மையா தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்க மேல ஒரு பொறாமை ஒண்ணு வரும். ஏன் அந்த பொறாமை வருது தெரியுமா? கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால தான் அந்த பொறாமை வருது. இந்த பொறாமைக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் பொறாமைப்படுறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். அது ஏன் ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நம்ம ஒன்றும் அதுக்கு தகுதியானவங்களும் கிடையாது. ஆனா அவரோட திட்டம் நம்ம மேல இருக்குது. அவன்லாம் கேட்பான், உனக்கு மட்டும் எப்படி திடீர்னு ப்ரமோஷன் வருது? உனக்கு மட்டும் ஏன் இன்க்ரிமெண்ட் வருது? உன்னை மட்டும் ஏன் அவர் திட்டவே மாட்டாரு? உன்னை மட்டும் ஏன் சாஃப்டா நடத்துறாங்க? வசனம் சொல்லும், யோசேப்புக்கு அவன் கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன செய்ய முடியும்? நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஆத்திரம், நம்மளை பார்த்தோன்னா கோவம். உடனே என்ன பண்ணுவாங்க? உன்னை அது பண்றேன், இது பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை லாபான் பண்றதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் பார்க்காமலாம் இல்லை. சில நேரத்தில் நமக்கே தோணும் தெரியுமா, ஏன் இந்த ஆள் நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்றான், கர்த்தர் பார்க்கறாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்றீங்க ஆண்டவரே? அவன் டார்ச்சர் பண்ண உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன் ஆண்டவர்? அவன் இன்னும் டார்ச்சர் ஆகட்டும், இன்னும் பொறாமப்படட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, சவுல் டென்ஷன் ஆக ஆக தாவீதை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா உயர்த்திட்டே இருக்காங்க. தானியேலுக்கு விரோதமா இவனுக்கு கிரியை செய்ய செய்ய தானியேலை மேல தூக்கிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவன் மேல போயிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன், நம்ம கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளை யாராவது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம ஜெபம், அந்த ஆள் இருக்கக்கூடாது, அவனை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஆளை எங்க நம்ம உடனே அவனை தூக்கணும்னு நினைக்கிறோம்ல, ஆண்டவர்ல அவனை தூக்கக்கூடாதும் பாரு. என்ன பண்ணும்? அவன் அங்கேயே தான் இருக்கணும். என்ன, அவன் கண்ணுக்கு முன்னாடி மேல போயிட்டே இருக்கணும். அவன் டென்ஷன் ஆகிறத நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், லாபான் உனக்கு செய்கிறதை நான் பார்க்கிறேன், கடைசியா அவன் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், சரி போதும், புறப்பட்டு போ. ஏன் இதுக்கு மேல இவன் கூட இருக்கிறத அவனுக்கு பயந்து போல, உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்துருச்சு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீ போகணும். எங்க போனோம்? பெத்தேலுக்கு போனோம். அங்க போனா தான் உன்னை வச்சு நான் அடுத்த காரியம் செய்ய முடியும். நீ புறப்பட வேண்டிய காலம் வந்தது, புறப்பட்டு போ. ஏன் இத்தனை நாள் நீ இருந்தது போதும். ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு செய்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கின ஒரு கண்களுக்கு முன்பாக ஜீவனோடு கூட வைத்தார். உன்னை ஒழிப்பேன்னு சொன்னவன் கண்ணுக்கு முன்னாடி இன்னும் வச்சாரு. பலருக்கு என்ன, உன்னை மாத்திரன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி அவனை மாத்திட்டார் ஆண்டவர். உன்னை இந்த இடத்தோட தூக்குறேன்ற பாரு, அவனை தூக்கி இருப்பாரு. என்ன நடந்துச்சு? சில சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, திடீர்னு அந்த ஆளை காணும், திடீர்னு அவர் காணும் இல்லை.
அவர் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பினவர். ஆண்டவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் உச்சத்துக்கு வரும்போது தம்பி நீ போயிட்டு வந்து போயிட்டார். அந்த தேவன் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார், இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எது வரும் தெரியுமா? நாம கையிட்டு சம்பாரிச்சதை ஒரு நாளும் கர்த்தர் இன்னொருத்தன் கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமா, அதுவும் புறஜாதியார் கையில கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். சில நேரத்தில் அப்பா அம்மா கிட்ட இருந்து வர வேண்டியது வராம இருக்கும், வர வேண்டிய சொத்து வராம இருக்கும். அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு நிறைய ரீசன் இருக்கும். இப்பவும் சொல்றேன், சில நேரங்களில் நமக்கு புறஜாதியோட ஆசீர்வாதங்கள் வர விடாதபடிக்கு தடுப்பார். அதே நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவன் கையில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். லாபான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். கடைசியில் துரத்திக்கிட்டே வந்துட்டான், அடிச்சு பிடிச்சி வரான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபமே பண்ணல. யாக்கோபுக்கு தெரியாது லாபான் துரத்திட்டு வரான்னு. அவன் பாட்டுன்னு கேஷுவலாக இருக்கான் பெயர் சபாவில், துரத்திக்கிட்டே வரான். வந்துட்டு பெரிய பந்தாவாக பேசுவார் லாபான். உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது, அது அடிச்சு வெட்டி போட்டுருவேன் நான். நேற்று நைட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், உன்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டார். அதனால் நான் உன்னை ஒன்றும் செய்யலை கூட. காரணம், துரத்துனது லாபான், காப்பாற்றினது கர்த்தர். கர்த்தரை தாண்டி யார் என்னை நம்மளை என்ன செய்ய முடியும்? யார் எதுவும் செய்ய முடியாது. அவன் சொல்லுவான். சிலர் சொல்லுவாங்க, உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உன்னை நடுத்தரில் நிறுத்தி காட்டுறேன் பாரு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கும் நமக்கும் நடுவில் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் நியாயம் இருக்கிறவர் இருக்கிறார், வழக்காடுகிறவர் இருக்கிறார். அவரை தாண்டி நம்ம கிட்ட வரவே முடியாது. எங்க வர? நம்ம ஒன்றும் பலசாலிலாம் கிடையாது. நான் சொல்லுவேன், பைபிளை நான் பார்த்ததுலேயே அதிக பயந்த சுபாவம் யாரு, பயந்தாங்கொள்ளி யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு தான். பயந்துகிட்டே இருப்பான். ஏசா கிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், ஆனால் பயம். அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், பயம். ஊரை விட்டே ஓடிட்டான். அங்கே போனால் லாபானுக்கிட்ட பயம், இங்கே போனால் சிமியோனும் லேவியும் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க, அங்கே பயம். அவன் வாழ்நாளெல்லாம் பயம். ஆனால் ஒன்று, அவ்வளவு பயந்தாலும் அவன் தலை முட்டிய கூட எவனையும் தொட விட மாட்டார் கர்த்தர். நடுவில் நின்று வழக்காடுவார். நீங்களும் நானும் அப்படித்தான். நம்மளை பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, பந்தாவே தெரியும். தெரியுமா உங்களுக்கு? இந்த எலியா இருக்காமல, பயங்கர பந்தா ஆளு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், சூரியனை இறக்குற எல்லாம். ஏசபேல் ஒன்று சொன்னவனு ஊரு விட்டு ஓடிட்டான் பாருங்க. நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு ஒன்று இதை எலியா கேள்விப்பட்ட உடனே வனாந்தரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடிக்கையில் படுத்து, போதுங்க தாவே நான் சாகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படவே பயப்படாதே யாக்கோபு என்னும் சிறு மந்தையே, பயப்படாதே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தாண்டி யாரும் எதுவும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. உன்னை சிங்கக்கபில போறவனா இருந்தாலும் ராஜாவை நைட்டு தூங்க மாட்டார். தானியேல் படுத்து தூங்கிட்டான், ராஜா தூங்கலை. காலில் வந்து கேட்குறாரு, தானியேலே தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா? அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறேன், கவலைப்படாதன்றான் இவன். அவனை ராஜா தூங்கலை. பல நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புறவனோட தூக்கத்தை ஆண்டவர் தூக்கிடுவார். நமக்கோ நல்ல நிம்மதியான நித்திரையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு புறஜாதியாரும் உங்கள் ஆசீர்வாதத்தை எடுக்கும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஒரு வேளை யாராவது எடுத்துகிட்டு போனாலும் கவலைப்படாதிருங்கள், அதை 2 மடங்காக 10 மடங்காக திருப்பி தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா.